கடந்த வாரம் அம்பாசிடர் காருடைய வருகையை அஃபிஷியலாகவே கம்பெனி சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதற்கிடையில் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஆஃபர் பண்ண மற்றும் ஒரு ஐகானிக் ப்ராடக்ட் தான் காண்டஸா. இந்த ஒரு குறிப்பிட்ட காரும் மீண்டும் வருமா இந்தியன் மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பியிருந்தது. தற்பொழுது அந்த ஒரு எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தி ஆகும் வகையில் ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியாயிருக்கு. காண்டஸாவுடைய ட்ரேட்மார்க்கை ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் திரும்பவும் ரீரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த காரை மீண்டும் இந்தியன் சந்தைக்குள்ளே கொண்டு வரும் முயற்சியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 7% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த காண்டஸா கார் ஒரு தனித்துவமான லுக் உள்ள கார் அப்படிங்கிற எந்த மாற்றம் கிடையாது. குறிப்பாக ஒரு மசில்டு காருக்கான லுக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி கார்னு சொல்லலாம். ஸோ பானட்டு கீழே ஒரு V8 இன்ஜின் கிடையாது, ஒரு 50 PS பவரை வெளிப்படுத்தக்கூடிய இன்ஜினோட தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனிச்சு. அப்புறம் லேட் 90s ஒரு Isuzu 2 லிட்டர் டீசல் இன்ஜினோட வந்துச்சு. இதனுடைய டாக்கி நேச்சரே இந்த காருக்கான ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கை உண்டாக்குச்சு அன்னைக்கு காலகட்டத்தில். அம்பாசிடர் ஒரு மாஸ் மார்க்கெட் ப்ராடக்டாக போற்றலான அதே காலகட்டத்தில் ஒரு எலைட் ப்ராடக்டாக ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்கு இணையான ஒரு லுக்ஸோட வந்த கார் தான் இந்த ஒரு காண்டஸா மாடல். ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமோட்டிவ் குரூப்பான PSAவை சேர்ந்த Peugeot நிறுவனம் கடந்த 2017ஆம் ஆண்டே அம்பாசிடருக்கான உரிமத்தை ரூபாய் 80 கோடி செலவில் வாங்கியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அம்பாசிடரையும் ஜாயின்ட் வெஞ்சரில் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட இணைஞ்சு உருவாக்கிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக அதே பவர்ட்ரெயின் ஆப்ஷனோட தான் இந்த காண்டஸாவும் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாக அம்பாசிடர் ஒரு எலக்ட்ரிக் ஃபார்ம்லையும் ஃபியூச்சரில் லான்ச் ஆக போகுது. ஸோ காண்டஸாவும் இதே வழியை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரிஜினலாக இந்த காண்டஸா ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸால் 1984 முதல் 2002 காலகட்டம் வரையில் ப்ரொடக்ஷனில் இருந்தது. எப்படி அம்பாசிடர் ஒரிஜினலாக இங்கிலாந்தின் மோரிஸ் நிறுவனத்துடைய ரீபேஜ்டு காராக அமைஞ்சதோ, காண்டஸாவும் இங்கிலாந்தின் வாக்ஸால் காரோடைய ரீபேஜ்டு வெர்ஷனாக தான் இனிஷியல் ஆஃபர் பண்ணாங்க. டிசைன் வைஸ் அம்பாசிடர் போலவே அதற்கான தனித்துவமான லுக்கை கண்டிப்பாக கேரி ஓவர் பண்ணியிருக்கும், கொஞ்சம் மாடர்னிட்டியோட. இன்டீரியரில் கம்ப்ளீட்டாக ஒரு மேக் ஓவர் இருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸும் அதில் ஆஃபரிங்கில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நல்ல இன்ஜின் ஆப்ஷன், நல்ல சேஃப்டி ஸ்டாண்டர்ட், இப்படி எல்லா அம்சங்களும் ஒருங்கே வரும்பொழுது இந்த 2 ஐகானிக் கார்களுக்குமான கம்பேக் பெரிய அளவில் இருக்கும். ஸோ எல்லா பாக்ஸஸுமே பர்ஃபெக்டாக டிக் பண்ணி ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்த 2 கார்களையுமே உள்ளே கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய சென்சேஷனல் ஹிட்டாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கார்களுடைய வருகை இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.